அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபினா, கல்யாண வீடுகளில் செய்கிற உருளைக்கிழங்கு மசாலா தான் பார்க்க போகிறோம். இது ரசத்துக்கு, சாம்பாருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி குக்கரில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 10 பல்லு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தட்டி சேர்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். 5 பல்லு பூண்டு இதையும் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் வந்து வாசனைக்காக தான், ஆப்ஷனல் தான். நீங்கள் சேர்க்குறதுனா சேர்க்கலாம், இல்லாட்டா வேணாம். இது வாசனைக்காக மட்டும்தான். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கார மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 3/4 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள். இப்போ இந்த உருளைக்கிழங்கோட தோலை உரித்து இதை நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை தாளித்து விட்டுறலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சு ஒரு 2.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியவும் சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம தட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம தட்டி வச்சிருக்கிற பூண்டும் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால அது வந்து வாயு, அதனால பூண்டு வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் வதங்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குருவோம். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால கொஞ்சம் நான் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வரவும் நம்ம இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் சிம்மில் வச்சே இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இது வந்து நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஒரு 2 நிமிஷம் சிம்மிலே இருக்கட்டும். சிம்லேயே வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்த பிறகு நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டா அடி பிடிச்சிடும், நல்லா இருக்காது. இந்த மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி கிண்டி விடும்போது இந்த மசாலா எல்லாமே உருளைக்கிழங்குல நல்லா இறங்கிரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பத்தலைன்னாலும் கொஞ்சம் போட்டுக்கிடலாம். எனக்கு கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு, அதனால நான் போட்டுக்கிட்டேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா சுருண்டு வரட்டும். விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா வரணும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இதை பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. சுட சுட சாதம், சூடாக ரசம், உருளைக்கிழங்கு மசாலா செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.